ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய காலிஃப்ளவர். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ணிக்க போகிறோம். நல்லா பூவெலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காயை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 2 கொதிக்கிட்டு விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த சுடு தண்ணி நல்லா ஆறின அப்புறமா நல்லா அந்த வந்து காயை ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா வந்து மூடி போட்டு மூடிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காய் வந்து ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஆறினப்புறம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு செய்யணும், இல்லைனா வந்து அந்த மிளகாத்தூள் சீக்கிரமாக கருகக்கூடாது. ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு செய்யணும். அது போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் கலரிட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம் பார்த்திங்களா, க்ளீன் பண்ணி அந்த காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு பெரட்ட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பெரட்டி எடுத்து வைக்கணும். அதாவது ஃப்ரை பண்ணணும். இதில் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும். காய் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா, கொதிக்க வச்சு அதிலே வந்து வெந்துட்டுருக்கோம். ஒரு 1/4வாசி வெந்துட்டுருக்கோம். இப்போ இதில் ஃப்ரை பண்ணுறதுலையும் வெந்துடும். 3/4வாசி வெந்துடும். நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த காயை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனியாக எடுத்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சல் எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம். நல்லா செவக்கட்டும். இது செவந்த அப்புறமா ஒரு தேங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை தனியாக அரைக்க போகிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு தனியாக மிளகு தேங்காய்லாம் மெசியணும். அதனால் தனியாக அரைச்சிக்கலாம் இந்த மசாலாவை. கிரேவிக்கு இந்த மசாலா தான் ஃபஸ்ட்டு மெயின். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், நான் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வதக்கிக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுனாக்கா. இது வதக்கி தனியாக அரைக்க போகிறோம். இது தனியாக அரைக்க போகிறோம், அது தனியாக அரைக்க போகிறோம். காரம் குழம்புக்கு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வச்சுக்கலாம். இப்போ அதை கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்க விடலாம். குழம்புக்கெலாம் மசாலாலாம் வதக்கினாதாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போவுமே. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம காரம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து காயில் போட்டிருக்கோம். சுடு தண்ணியில் வேறு உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். அதனால் உப்பு காரம் எல்லாம் திட்டமாக போட்டுக்கோங்க. காரம் வந்து மிளகு போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து மிளகாத்தூள் போட்டு டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து காரம் திட்டமாக போட்டுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கின அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாலாம் போட்டு அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தாங்க நம்ம அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். உப்புலாம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு இப்போ தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது இல்லை, ஏன்னா 3/4வாசி வெந்துடுச்சு காய். தண்ணி திட்டமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சிக்கணுன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கங்க. சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்லன்னா கொஞ்சம் திட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த குழம்பு சுண்டி திக்காக வரும். அந்த ஒரு எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த ஸ்டேஜுக்கு வரும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துடுச்சு பார்த்திங்களா. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து இறக்குற ஸ்டேஜு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கும் பிசினு சாப்பிட்லாம். அப்புறமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.